அரியலூரில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே ஏலாக்குறிச்சி பிரிவு சாலை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்னால் கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 4 பேர் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவலறிந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரில் பயணம் செய்த நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரியில் கார் மோதி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அருகே கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிதம்பரம் அருகே உள்ள சேத்தியாத்தோப்பு என்னும் இடத்தில் இருந்து 18 நபர்கள் வேன் மூலம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். கொடைக்கானலில் சுற்றுலாவை முடித்துவிட்டு பழனி நோக்கி செல்லும் போது 8வது கொண்டை ஊசி வளைவில் பிரேக் பிடிக்காமல் சுற்றுலா பயணிகள் சென்ற வேன் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அதன் வழியாக வந்த பழனி ஆர்டிஓ படுகாயமடைந்த இருவரை தனது அரசு வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு வந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அதனைத் தொடர்ந்து மற்றவர்கள் ஆம்புலன்ஸ் உதவியுடன் பழனி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 4 படுகாயமடைந்த நிலையில் வேனின் கிளீனர் தமிழ் என்பவர் படுகாயமடைந்து கை 2ஆக உடைந்தது. இதனால் மேல் சிகிச்சைக்காக அவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இந்த சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக இதில் நல்வாய்ப்பாக பள்ளத்தில் வேன் கவிழாமல் மறுபுறம் சாலையில் கவிழ்ந்ததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் இழப்புகள் நேரிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பணம் வைத்து சூதாடிய 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரூபாய் 3000 மற்றும் 9 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி கிராமத்தில் உள்ள மாந்தோப்பில் பணம் வைத்து சூதாடுவதாக போச்சம்பள்ளி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபோது 20க்கும் மேற்பட்டோர் பணம் வைத்து சூதாடியது தெரியவந்தது. போலீசாரை கண்டதும் மாந்தோப்பில் அவர்கள் ஓடி மறைந்தனர். பின்னர் சூதாடுவதற்காக அங்கு வைத்திருந்த பணம் ரூபாய் 3000 மற்றும் 9 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட வெவ்வேறு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், மாதேஷ், சீனிவாசன், சங்கர் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஓமலூர் நகரில் வீசிய சூறாவளி காற்றுக்கு பேருந்து நிலைய சிக்னல் போஸ்ட் உடைந்து விழுந்தது. மக்கள் நடமாட்டம் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் இன்று காலை மற்றும் நேற்று இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பல இடங்களில் மரங்கள் மற்றும் விவசாய தோட்டங்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் ஓமலூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து சீர் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சிக்னல் கம்பம் பலத்த காற்றுக்கு உடைந்து சாலையில் விழுந்தது. இதனால் ஒட்டுமொத்த சிக்னலும் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் வாகனங்கள் எதுவும் வராததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து ஓமலூர் போலீசார் உடைந்து விழுந்த சிக்னலை உடனடியாக அகற்றி அப்புறப்படுத்தினர். இதன் எதிரொலியாக பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் உள்ள அனைத்து சிக்னல் கம்பங்களின் வலிமையையும் சோதனை செய்து பழுதடைந்த கம்பங்களை அகற்றி எடுத்து புதிய சிக்னல் கம்பம் வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். கரம்பக்குடியில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபடுத்தப்பட்ட 2 மாட்டுப் வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சேவகன் தெரு அருகே சட்டவிரோதமாக மணல் திருட்டு நடைபெறுவதாக கரம்பக்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரம்பக்குடி தீத்தான் விடுதி பகுதியைச் சேர்ந்த கண்ணையன், கரம்பக்குடி சேவகன் தெரு பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகிய இருவரும் அக்னி ஆற்றிலிருந்து 2 மாட்டு வண்டிகளில் ஆற்று மணல் திருடி சென்றது தெரியவந்தது. மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்து கண்ணையன் மற்றும் கோவிந்தராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.